வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம். அடுத்த நாளே அந்த வாழ்க்கை நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நிறையா பேரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சாதாரண மனுஷனோட வாழ்க்கை கதை தான் இது. அவன் பேர் அரவிந்த். அரவிந்துக்கு பெரிய கனவுகள் எதுவும் கிடையாது. பணம், புகழ், ஸ்டேட்டஸ், காரு, பைக்கு, வீடு கட்டுறது இதெல்லாம் அவனுக்கு ஒரு எட்டாத கனியாக தான் இருந்துச்சு. அவன் ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தான். அவன் கூட அவங்க அம்மா, அவங்க அப்பா, அப்புறம் அவனுக்கு ஒரு தங்கச்சி. இவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்க, ஒன்றா வாழ்ந்துட்டு வந்தாங்க. முன்னாடி அவங்க அப்பா தான் அவங்க குடும்பத்தோட தூண். ஏன்னா எல்லா வேலையும் வெளியில் போய்ட்டு சம்பாரிச்சுட்டு வரது, எல்லாரையும் பார்த்துக்கிறது அவங்க அப்பாவா தான் இருந்தார். ஆனால் அவங்க அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸ்ட்ரோக் மாதிரி அந்த ஒரே ஒரு நிமிஷத்தில் அவர் படுத்த படுக்கை ஆகிட்டார். ஸோ அப்போலேருந்து இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஸோ அவங்க அப்பா படுத்த படுக்கை ஆனதுமே அவங்க குடும்பத்தோட நிலைமை டோட்டலாகவே மாறிடுச்சு. சில விபத்துக்களை நம்ம உடம்பை மட்டும் காயப்படுத்தாது, நம்மளுடைய கனவுகளையும், நம்மளுடைய லட்சியங்களையும், நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே முடக்கி போடக்கூடியது. அப்படிப்பட்ட நிலைமை தான் நம்ம அரவிந்த் குடும்பத்துக்கு வந்துடுச்சு. அரவிந்த் காலேஜ் போய்கிட்டு இருந்தான். இடையிலே காலேஜ் விட்டு நிற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. காரணம் பணம். ஏன்னா பணம் இருந்தால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும். சாப்பாட்டுக்கு அன்றாடம் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. இது எல்லாத்துக்குமே பணம் தேவைப்பட்டுச்சு. அப்பா படுத்த படுக்கையாக இருக்கார். அம்மாவும் இந்த வேலைக்கு முன்னாடி போக மாட்டாங்க. இப்போ அப்பா படுத்த படுக்கையாக இருக்கவும் அம்மா நம்மளால் முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லிட்டு பல வீட்டுகளுக்கு போய் பாத்திரம் கழுவுறது, சமைச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுத்து அதனால் வரக்கூடிய அந்த சின்ன கொஞ்சோண்டு பணமும் பத்த மாட்டேங்குது. ஸோ இதெல்லாமே அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி இருக்குது பார்த்தீங்களா, தங்கச்சிக்கு ஸ்கூல் படிப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த காலேஜுக்கு போகணும். அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எதுவுமே சொல்ல முடியாமல் அவங்க அண்ணன் மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தா. அரவிந்துக்கு என்ன பண்ணுறதுன்னு இல்லை, ரொம்ப ஓவராக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம படிப்பும் கெட்டு போச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை தேட ஆரம்பித்தான். டிகிரி கிடையாது, ஏன்னா அவன் காலேஜில் பாதியில் நின்றுட்டான். எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ரெஃபரன்ஸும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நமக்கு என்ன வேலை கிடைக்கும்? ஸோ நமக்கு கிடைச்ச வேலையை தான் பண்ண முடியும். முதல்ல நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம், நம்ம சாப்பாடுக்கு வழி ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போகிறான். ஸோ என்ன வேலைக்கு போகிறான் பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடைக்கு போகிறான். காலையில் 5 மணிக்கு போகணும், நைட்டு 11 மணிக்கு வரணும். ஒரு நாளைக்கு ரூ. 300 இவ்வளோதாங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பணத்தை வச்சு தான் நம்ம ஃபேமிலியை ஓட்டியான்னு சொல்லி அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மனசை கல்லாக்கிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் மனவலி இருக்கும். ஏன்னா காலேஜ் இடையில நிப்பாட்டிட்டான். நம்மளோட லைஃப் எப்படி போக போகுதுங்கிறத ஒரு தாட் அவன் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மனசு முழுக்க அவமானம் தான். அவனோட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தன் காரில் போகிறான், ஒருத்தன் ஆஃபீஸில் ஏசியில் இருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. எல்லாமே என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. உழைக்கிறது அவமானம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய கனவுகள் உன்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய சொல்ல முடியாத ஒரு வலி. அப்படிப்பட்ட ஒரு வலி, மன வேதனையில தான் அரவிந்த் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த டீ கடைக்கு ஒரு கஸ்டமர் வரான். அவன் வேற யாரும் கிடையாது, அவன் கூட படித்த அதே வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன்தான். அவனோட கையில் ஐஃபோன். அவன் சொன்ன வார்த்தை இன்னும் அரவிந்த் காதில் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, ப்ரோ லைஃப் செட்டில் ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த வார்த்தை அரவிந்த் மனசுலையும் மைண்ட்லேயும் அது அடிக்கடி ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம லைஃப் என்ன ஆக போகுது, நம்ம ஏன் இந்தளவுக்கு ஆகிட்டோம், இப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப யோசிக்க வைக்குது அவனை. ஸோ இப்படி சில நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் மழை பெய்யுது. இவன் வேலையெல்லாம் முடிச்சு நைட்டு இரவு நேரத்தில் போகிறான். அந்த நேரம் பார்த்து மழை பெய்யுது. டீ கடை மூடிட்டு வீட்டுக்கு போகும்போது ரோட்டில் ஒரே கூட்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்டு. ஒரு பைக் ரைடர் ரோட்டில் விழுந்து கிடக்குறான். கூட்டம் தான், அவனை யாருமே தூக்கலை. இவன் உடனே ஓடி போயிட்டு அவன் கையில் இருக்கிற மொபைலை அன்லாக் பண்ணுறான். அன்லாக் பண்ணி அவங்க ரிலேஷனுக்கோ யாருக்கோ கால் பண்ணி சொல்கிறான். ஸோ அந்த அன்லாக் பண்ணும்போது அதில் ஒரு வார்த்தை வருது. என்னென்னா 1 minute 1 decision can change your entire life அப்படின்னு. ஸோ இதை அவன் பார்த்துட்டான். பார்த்ததுக்கப்புறம் அவன் இந்த ஃபோன்லேருந்து அவங்களுக்கு ரிலேஷன் யாருக்கோ கால் பண்ணி அவங்கள வர வச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டான், அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஆனால் இவன் பார்த்த அந்த வார்த்தை, அந்த 1 minute 1 decision can change your entire life அவனுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. என்னுடைய வாழ்க்கையை மாற்ற என்கிட்ட அந்த ஒரு நிமிஷம் கிடையாதா, எனக்கு அந்த தைரியம் கிடையாதா, எனக்கு அந்த நம்பிக்கையும் கிடையாதா அப்படிங்கிற பல கேள்விகள் அவனுக்குள்ளேயே எழுந்து அவனை ரொம்ப வேற ஒரு மனநிலைக்கு கொண்டு போயிடுச்சு. சில நேரம் வாழ்க்கை நம்மளை அடிக்காது, ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு நம்ம தர்ற பதில் தான் நம்மளுடைய எதிர்காலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் அவனுக்குள்ள வேகமாக அதிகமாக தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இவன் அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் டீ கடைக்கு போகிறான். ஆனால் இன்றைக்கி அவன் மனசு டீ கடையில் கிடையாது. எண்ணம் பூரா அந்த பார்த்த அந்த ஒரு தகவல், அந்த குறுஞ்செய்தி 1 minute 1 decision can change your entire life, அது அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இதே வாழ்க்கை இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போச்சுன்னா நம்ம என்ன ஆகும், நம்ம நிலைமை எப்படி இருக்கும், நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், இப்படியே தான் இருக்குமா, நம்ம கடைசி வரை கப்பு தான் கழுவிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி
அவனை ரொம்ப காயப்படுத்துச்சு. இந்த எண்ணம் அவனை சரியாக தூங்க விடலை, சாப்பிட விடலை. அவங்ககிட்ட இருந்தது ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன், பழைய ஃபோன் தான். ஒன்றும் நம்மளுக்கு தான் தெரியுமே அந்த பழைய ஃபோன் எப்படி இருக்கும், டெம்பர் உடஞ்சி கவர் கிழிஞ்சி. ஸோ இந்த மாதிரி நிலமையில அவங்ககிட்ட இது மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது, இன்கமும் கிடையாது, பணமும் கிடையாது. வேறு பிஸ்னஸ் பண்ணணும்னாலும் அதுக்கு காசு வேணும், வேறு எது பண்ணாலும் அதுக்கு முதலீடு ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, இந்த ஃபோன் மட்டும்தான். ஸோ இந்த ஃபோன் தான் அவன் வாழ்க்கையோட ஃபஸ்ட்டு வெப்பன். ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்தான். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணான், சர்ச் பண்ணான், நிறையா சர்ச் பண்ணான், நிறையா வீடியோஸ் பார்த்தான். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா தேடிக்கிட்டே இருந்தான். ஹவு டு ஏர்ன் மணி இன் ஆன்லைன், ஸ்கில்ஸ் வித்தவுட் டிகிரி, புவர் பை சக்ஸஸ் ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தான். அரவிந்துக்கு அரை இங்கிலீஷ் தான், ஏன்னா அவன் காலேஜே போகலையே, பாதி தானே படித்தான். ஸோ ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங், கண்டென்ட் க்ரியேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தான். பாஸ் பண்ணி பார்த்தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ், அந்த ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு. அதனால அவன் காலையில் 5 மணிக்கு டீ கடைக்கு போவானா, நைட்டு இரவு 11 மணிக்கு வீட்டுக்கு வருவான். ஸோ அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே பார்த்துக்கிருந்தான். யூடியூப்பில் லேர்ன் பண்ணுறது, ஸோ எப்படி சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு 3 மணி நேரம் தான் அவனோட தூக்கமே. ஸோ இவனோட எண்ணம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கவும் அவன் டீ கடையில் சரியாக ஒர்க் பண்ண முடியல. ஒரு நாள் அந்த டீ கடை ஓனர் சத்தம் போட்டார், என்னடா கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஸ்லோவாகிட்டா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. ஸோ கஸ்டமர் முன்னாடியே கேட்கவும் இவன் ஒரு மாதிரி ஆகிட்டான், கொஞ்சம் சேட் ஆகிட்டான். உடனே பின்னாடி போய் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போகிறான். அம்மா அவனை பார்த்து கேட்குறாங்க, முகம் ஒரு மாதிரி இருக்கும், என்னப்பா ரொம்ப வேலை அதிகமாக அந்த மாதிரின்னு. இவன் எதுவுமே சொல்லலை. ஸோ அவன் எதுவுமே சொல்லனாலும் அம்மாவுக்கு ஏதோ ஒரு புரியுது, நம்ம நிலைமை என்னைக்காவது கண்டிப்பாக மாறும்பா, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட போகிறேம்மா அப்படின்னு. கஷ்டம் வரணும்னு நான் வேண்டிக்கலப்பா, நீ திரும்ப எழணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ எப்போதுமே மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, உன்னுடைய விடாமுயற்சியும் அந்த உழைக்கக்கூடிய எண்ணம் தான் உன்னை மேலும் மேலும் உன்னை உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்ன அந்த வார்த்தை இவனுக்குள்ள அந்த எண்ணங்கள், தாட் ப்ராசஸ், நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவனை ஒரு முடிவு எடுக்க வச்சுச்சு. நம்ம லைஃப்பில் ஒரு சான்ஸ் தேவை கிடையாது, நம்ம தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு உருவாச்சு. ஃப்ரீலான்சிங் சைட்டில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறான். ஸ்கில், பேசிக் வீடியோ எடிட்டிங், வாய்ஸ் ஓவர் நாலேஜ், இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி போடுறான். போட்டு ஒரு 30 நாள் ஆயிடுச்சு. எந்த ஒரு ரிப்ளை, எந்த ஒரு கிளைண்ட்டு, நோ மெசேஜ், இந்த மாதிரி தான் நிறையாவே வந்திருக்கு. 30 நாளைக்கு ஃபுல் எம்டி தான். அடிக்கடி போய் செக் பண்ணுறது மட்டும்தான் வேலையை வச்சுருந்தான். ஒரு நாள் அவன் கையில் காசே இல்லாமல் போயிடுச்சு. டீ கடையிலேருந்து சேலரி வர்றதுக்கும் லேட் ஆகிடுச்சு. அவங்க வீட்டில் அரிசியும் முடிஞ்சு போச்சு. அரவிந்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே செவத்தை ஒட்டி நின்றுக்கிட்டு இருந்தான். சில ஒரு எண்ணங்கள் வருது, என்னது, நம்ம நைட்டு பண்ணுறோமே அந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகுமா, நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா, இல்லை வேறு எதுவும் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட் வரும். வந்துருச்சு. அதாவது இது இயல்பாக வரக்கூடியது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகுமா, ஆகாதா, நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரத்தான் செய்யும். ஸோ இவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஒரு 2 மணி ஆகுது. ஃபோனு திடீர்னு வைப்ரேட் ஆகுது. பார்த்தா ஒரு மெசேஜ் வருது இன்பாக்ஸில். என்னென்னு பார்த்தோன்னா, ஹாய், ஐ நீட் தமிழ் வாய்ஸ் ஓவர் அண்ட் வீடியோ எடிட்டிங், பட்ஜெட் ஸ்மால் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. இவன் பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கான். இவன் ஒரு ப்ராசஸில் போய்க்கிருக்கும்போது ஒரு சின்ன கிளிக், ஒரு சின்ன மெசேஜ் நம்ம மோட்டிவ் பண்ணக்கூடியது, கான்ஃபிடன்ஸ் தரக்கூடியது, அது ஸ்மால் பட்ஜெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. இது நம்ம பண்ணியே ஆகணுங்கிற ஒரு தாட்டும் வந்துருச்சு. உடனே அவன் ரிப்ளை பண்ணான், எஸ் சார், ஐ கேன் டூ, உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸை வாங்கி இவன் அதை பண்ணி கொடுக்குறான். ஸோ இவன் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்க கொடுத்த முதல் அமௌண்ட், அந்த ஸ்மால் அமௌண்ட் 1000 ஓகேங்களா. ஸோ அந்த 1000 வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான், ரொம்ப எமோஷனல் ஆகலாம், கண்ணில் கண்ணீர்லாம் வர்ற அளவுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு இன்வெஸ்டும் இல்லாமல் நான் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு தொடக்கம், எனக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்குது, எனக்கு ஒரு மோட்டிவை கொடுக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 மாதம், நெக்ஸ்ட்டு 6 மாதம் சின்ன சின்ன பட்ஜெட், சின்ன சின்ன ஒர்க்கு, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. க்ரோத் அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. அவனுடைய சம்பளம், அவனுடைய ஒர்க்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அவனுடைய வேலை நேரத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டான், தூக்க நேரத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி அவன் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுறான். அவன் கையில் கொஞ்சம் அமௌண்ட் வர ஆரம்பிக்குது. 8000, 15000, 25,000 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ வரைக்குமே அவன் டீ கடையில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். சைடாக தான் இந்த வேலையை எல்லாமே பார்த்துக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி இவனோட எண்ணங்கள் இந்த மாதிரி இருக்கவும் அவனோட சரியாக டீ கடையில் வேலை பார்க்க முடியல. மறுபடியும் அந்த ஓனர் கேட்குறாரு, என்னடா நீ இப்போலாம் சரியாக ஒர்க் பண்ணுறதில்ல, உன்னோட ஃபோக்கஸ் இங்கே இல்லைன்னு. உடனே அரவிந்த் ஓனரை பார்த்து,
"அண்ணா நான் இனிமே இங்க வரல" அப்படின்னு சொல்றான். "என்னடா ஆச்சு? ஏன் இப்படி சொல்ற?" அப்படின்னு. "இல்லண்ணா நான் வரலண்ணா. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் வேற வேலை பார்க்குறேன்" அப்படின்னு. "சரிடா உன் விருப்பம், உன் இஷ்டம்னு" சொல்லி அவன ஃப்ரீயா விட்டுறாரு. ஸோ வீட்டுக்கு போறான். "அம்மா நான் அந்த வேலைய விட்டுட்டேன்" அப்படின்னு அம்மாட்ட சொல்லும்போது, அம்மா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயய்யோ! நமக்கு அடுத்து நமக்கு சோர்ஸ் இல்லையே! நம்ம என்ன பண்றது சாத்துக்குன்னு அவன்கிட்ட எதுவுமே அம்மா பேசல. ஆனா அந்த பெட்ல படுத்து இருந்தாரு பாத்தீங்களா, அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு. "பயப்படாதப்பா, நீ ட்ரை பண்ணு. எதுனாலும் பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தை ஒரு என்ன சொல்றது, அந்த இடத்துல அப்பா படுத்துட்டு நம்மள இன்னமும் மோட்டிவ் பண்றாரு. நம்ம வந்து டிமோட்டிவ் பண்ணல. நம்மள நம்புறாரு அப்படிங்கிற ஒரு அந்த சில எண்ணங்கள் வந்து இந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ இவன் இந்த இப்படிலாம் சின்ன சின்ன ஒர்க்கா பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த அமௌண்ட்ட வச்சு ஒரு சின்ன லோன் போட்டு லேப்டாப் வாங்குறான். இன்டர்நெட் ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா இவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கான். சில நேரத்தில நம்ம நல்லா வேலை செய்வோம். ஆனா நெட்வொர்க் வேலை செய்யாது. ரொம்ப நமக்கு டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலையில அவன் போய்க்கிட்டு இருக்கான், நடந்துகிட்டு இருக்கான், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இரவும் பகலும் கடுமையா உழைக்கிறான். கடுமையா நெறைய ப்ராஜெக்ட் எடுக்குறான். நெறைய பேருக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி ஒர்க் பண்ணி குடுக்குறான். சில ஒர்க் திருப்பி ரிட்டர்ன் வருது. அதையும் மாடிஃபை பண்ணி குடுக்குறான். ஸோ இந்த மாரி ஒர்க் சில நாட்கள் போய்க்கிட்டே இருக்கு. காசும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அவனோட லெவலும் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில கஷ்டம் பெர்மனன்ட் கிடையாது. ஆனா நம்ம கிவ் அப் பண்ணினா அது மட்டும் தான் பெர்மனன்ட். சில நேரம் நம்ம டேலண்ட்ட நிரூபிக்க ரொம்ப சத்தம் போட்டு பேச தேவை கிடையாது. கத்த தேவை கிடையாது. சைலன்ட்டா கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணாலே போதும். ஸோ இப்படி சின்ன சின்ன ஒர்க்கா பார்த்துக்கிட்டு தான் சின்ன சின்ன அமௌண்ட்டா வந்து இருந்துச்சு. ஒரு நாள் வந்து ஒரு பெரிய லிங்க் கிடைச்சுச்சு. என்ன லிங்க்னா ஒரு இன்டர்நேஷனல் கிளையண்ட். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 75,000. அரவிந்த் ஷாக் ஆயிட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் ஆயிட்டான். அடடா! அடிச்சதுடா ஜாக்பாட் அந்த மாதிரி. எஸ் சார் நான் பண்ணி தரேன். உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. எந்த மாரி வேணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வாங்குனான். அதையும் அவன் பண்ணி குடுக்குறான். பண்ணி குடுத்துட்டு அவன் ரிப்ளைக்காண்டி வெயிட் பண்றான். நம்ம பண்ணி குடுத்தது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சா அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவரும் வந்து கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிறாரு. பார்த்துட்டு ஓகே சூப்பர். நம்ம இத கன்டின்யூ பண்ணலாம். நான் எனக்கு அடிக்கடி கேட்குறேன். எனக்கு அடிக்கடி பண்ணி குடுங்க அப்படின்னு சொன்னோனே, இவன் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஜாலி ஆயிட்டான். ஸோ அவர் குடுக்கக்கூடிய அந்த வார்த்தை கன்டினியூவா ஒர்க் பண்ணலாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இவன வந்து மேலும் ஒரு கான்ஃபிடென்ட் குடுத்துச்சு. இவன் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவ் குடுத்துச்சு. இவனுக்கு ஒரு நெறைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கைய குடுத்துச்சு. இவன்கிட்ட அந்த டீ கடையில வேலை பார்த்த அந்த ஸ்மெல் இப்ப கிடையாது. அவங்க வீட்ல அரிசி தட்டுப்பாடு இப்ப கிடையவே கிடையாது. அவங்க வீட்ல அரிசி நெறையாவே இருக்கு. படுத்த படுக்கையாவே இருந்த அவங்க அப்பாவ நல்ல முறையில தேத்தி கொண்டு வந்தான். வீல் சேர்ல உட்கார வச்சான். அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதற்கான நடவடிக்கைகள எடுக்க ஆரம்பிச்சான். தங்கச்சிய காலேஜ்ல சேர்க்கறதுக்கான அடுத்த ஸ்டெப்ப எடுக்க ஆரம்பிச்சான். அவனுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுச்சு. அவமானம் டெம்பரவரி தான். ஆனா நம்மளுடைய நம்பிக்கை பெர்மனன்ட்டா இருக்கணும். சில நிமிஷங்கள் வந்து நம்மள மாத்தாது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தான் நம்மள மாத்தும். நீங்க இப்போ எந்த நிலையில இருந்தாலும், டிகிரி கிடையாது, ஜாப் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ரெஸ்பெக்ட் இல்ல, ஹோப் இல்ல, எதுவா இருந்தாலும் நம்புங்க. இது உங்க எண்ட் கிடையாது. இதுதான் உங்க ஓப்பனிங். இதுதான் உங்க நியூ டே. ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கைக்கு வரும். உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஒரு நிமிஷம், ஒரு முடிவு. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்க வாழ்க்கையவே மாத்தும்.